வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம்? ஒரு வேர்புக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா? இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வேர்பு கற்று வச்சுருப்போம், நாமளும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வேர்பில் ஒவ்வொரு வேர்புக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன தெரியுமா கற்றுக்க போகிறோம்? இந்த வேர்பை வேறு எப்படிலாம் பயன்படுத்துறது அப்படின்னு நாம் கற்றுக்க போகிறோம். சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 3 வேர்ப்ஸ் எடுத்துக்கலாம். என்னென்ன? லுக்கு, அப்புறம் டேர்ன், அப்புறம் ரன். சரி, இப்போ முதல்ல ரன்னுனா என்ன? ஓடுதல். டேர்ன்னா திருப்புறது அல்லது திரும்பு. அதே மாதிரி லுக்குனா பார்க்கறது. இதெல்லாம் டைரக்ட் மீனிங். இது இல்லாமல் இந்த 3 வேர்ப்ஸுக்கையும் வேறு எப்படிலாம் பயன்படுத்துறதுன்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 1, டேர்ன். டேர்ன்னா டைரக்டாக என்ன அர்த்தம்? திரும்பு அல்லது திருப்பு. சரி, இந்த டேர்னை வேறு எப்படிலாம் நம்ம பார்க்கலாம்? ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்பர் 1, டேர்ன் ஆன். என்ன அர்த்தம்? டேர்ன் ஆன்னா பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, சுவிட்சை போடு, ஃபேனை போடு, ஃபேனை ஆன் பண்ணு, சுவிட்சை ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் இங்கிலீஷில் டேர்ன் ஆன் அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். விளக்குகளை போடுப்பா, விளக்குகளை எரிய விடு. டேர்ன் ஆன் த லைட்ஸ், டேர்ன் ஆன் த லைட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன? டேர்ன் ஆஃப். இந்த டேர்ன் ஆஃபுக்கு என்ன அர்த்தம்? சொல்லுவோம் இல்லையா, ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு, ஃபேனை நிறுத்து சொல்லுவோமா, இதுதான் இங்கிலீஷில் டேர்ன் ஆஃப்னு சொல்கிறோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். மின்விசிறியை நிறுத்துறதுக்கு மறந்துடாத. டோன்ட் ஃபர்கெட் டு டேர்ன் ஆஃப் த ஃபேன், டோன்ட் ஃபர்கெட் டு டேர்ன் ஆஃப் த ஃபேன். சரி, டேர்ன்லேயே அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள். என்னது அது? டேர்ன் டவுன். டேர்ன் டவுன்னா என்ன? மறுக்கிறது அல்லது நிராகரிக்கிறது. வேணாம்னு நிராகரித்தல் அல்லது மறுத்தலை இங்கிலீஷில் டேர்ன் டவுன்னு சொல்கிறோம். சரி, இந்த 3 பாயிண்ட்ஸ் புரிஞ்சு கொடுத்தா அடுத்தது நாம் பார்க்க போகிற செகண்ட் வேர்ப் என்ன? லுக். லுக்குன்னா மேலோட்டமாக பார்த்தா பார், இந்த ஒரு அர்த்தம் தான் தெரியும். இந்த லுக்கை வேறு எப்படிலாம் பயன்படுத்தலாம்? ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் நாம் இப்போ பார்க்கலாம். நாம் பார்க்க போகிற வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? லுக் ஆஃப்டர். என்ன அர்த்தம்? லுக்குனா பாரு, ஆஃப்டர்னா பின்னாடி. பின்னாடி பாருன்னு அர்த்தம் கிடையாது. யாரையாவது அல்லது எதையாவது ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறத, கவனிச்சுக்கிறத லுக் ஆஃப்டர் அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். அவ தன்னுடைய தம்பியை ரொம்ப பத்திரமா ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறா. ஷீ லுக்ஸ் ஆஃப்டர் ஹர் எங்கர் பிரதர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். என்னது அது? லுக் ஃபார். என்னங்க அர்த்தம்? தேடுறது. சர்ச் ஃபார்னு சொல்லுவோமோ, அதைத்தான் லுக் ஃபார் அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். நான் என்னுடைய சாவிகளை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் லுக்கிங் ஃபார் மை கீஸ், ஐ ஆம் லுக்கிங் ஃபார் மை கீஸ். சரி, இந்த லுக்குக்கு ஃபைனலாக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். லுக் அவுட். லுக் அவுட்னா என்ன? யார்ட்டையாவது ஒரு வார்ன் பண்ணுவோம், எச்சரிக்கை கொடுப்போம். ஜாக்கிரதையாரு, அலர்ட்டாரு, கவனமாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் லுக் அவுட்னு சொல்கிறோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். கவனமாரு, ஜாக்கிரதையாரு, எச்சரிக்கையாரு, அங்கே ஒரு கார் வந்துட்டு இருக்கு. லுக் அவுட், there is a car coming. லுக் அவுட், there is a car coming. சரி, அடுத்த வேர்ப் என்னங்க? ரன். ரன் அப்படின்னு உடனே நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஓடு, ரன், ரேன், ரன். அந்த 3 ஃபார்ம்ஸும் தெரியும். V1, V2, V3. இப்போ இந்த ரன்னை வேறு எப்படிலாம் பயன்படுத்த போகிறோம்? நம்பர் 1, ரன் அவுட். ரன் அவுட்னா என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் நம்ம எல்லாருக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தெரியும்? ரன் அவுட் கிரிக்கெட்டில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ரன் அவுட்னா தீந்து போகிறது, டு எக்ஸாஸ்ட்னு அர்த்தம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். எங்கள்கிட்ட பணம்லாம் தீந்து போயிடுதுப்பா. வி ஹாவ் ரன் அவுட் ஆஃப் மணி, வி ஹாவ் ரன் அவுட் ஆஃப் மணி. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? ரன் டவுன். ரன்னுனா ஓடுறது, டவுன்னா கீழே. கீழே ஓடுறதுன்னு எடுத்துக்கப்படாது. யாரையாவது அலட்சியப்படுத்துறது, கேவலப்படுத்துறது அல்லது மட்டப்படுத்துறத ரன் டவுன் அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். அவ எப்பயுமே எல்லாருக்கும் முன்னாடி என்ன கேவலப்படுத்துவா, மட்டப்படுத்துவா, அலட்சியப்படுத்துவா. ஷி ஆல்வேஸ் ரன்ஸ் டவுன் மீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி. ஷி ஆல்வேஸ் ரன்ஸ் டவுன் மீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். என்ன கற்றுக்க போகிறோம்? ரன் ஓவர். என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு வாகனம் ஒரு ஹியூமன் மேலேயோ அல்லது அனிமன் மேலேயோ ஏறி அவங்கள நசுக்கிறத ரன் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். மிதிவண்டியில் அந்த போயிட்டு இருந்தவர் மேலே ஒரு லாரி ஏறி அவரை மிதிச்சிருச்சு, அவரை நசுக்கிடுச்சு. த சைக்கிளிஸ்ட் வாஸ் ரேன் ஓவர் பை எ ட்ரக். த சைக்கிளிஸ்ட் வாஸ் ரேன் ஓவர் பை எ ட்ரக். சரி, ட்ரக்குனா
லாரி. நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷில் லாரின்னு சொல்கிறோம், வேற அமெரிக்கன் இங்கிலீஷில் ட்ரக்குன்னு சொல்கிறோம். சரி, இந்த லாரியை தமிழில் எப்படி சொல்கிறது? சுத்த தமிழில் லாரியை சரக்கு உந்து. சரக்கு உந்து, சரக்கு உந்துன்னு தமிழில் லாரியை சொல்கிறோம். மை டியர் வியூவர்ஸ், வேர்புக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தை சந்திப்போம். தேங்க்யூ.